இப்போ பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் பாக்யராஜ் கிட்ட ரேவதியை வீட்டுக்கு அனுப்புவோம், ரேவதி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் ராஜலக்ஷ்மியும் சொல்கிறாங்க. என்ன தப்பு? ரேவதி எதுக்கு என்ன தப்பு பண்ணா? அதுக்கு எதுக்கு அவளை அப்படி அடிக்கணும்? என்ன தப்பாக வேணா இருக்கட்டும் அப்படின்றாங்க. டேய், நடந்தது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுட்டு பேசு பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்போ பாக்யராஜ் என்னன்னு கேட்கும்போது ராகவன் சொல்கிறாரு, எல்லா பிரச்சனையும் மதியால தான். இந்த மதி எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் உனக்கே தெரியும் அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு. அப்பா நேராக விஷயத்த சொல்லுங்கள் அப்படி சொல்லி அவங்க கேட்கவும், அப்போ ராகவன் சொல்கிறாரு, மதியோட வேலை போனதுக்கு மாப்பிள்ளை தான் காரணமா, அதனால் அந்த விஷயத்த மாப்பிள்ளைக்கே தெரியாமல் ரேவதி மதிக்கிட்ட சொல்ல போய் மதி அப்போயாவது இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம். அவள் என்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்கள மதிச்சிருக்கா? அவளே போய் நேரடியாக அங்கே கேட்க போய் மாப்பிள்ளைய மரியாதை இல்லாமல் பேச போய் அந்த டென்ஷன்லேயும் கோவத்துலேயும் தான் ரேவதியை அடிச்சிருக்காரு தவிர ரேவதியை அடிக்கணும், ரேவதியை கொடுமைப்படுத்தணும்னு மாப்பிள்ளை நினைக்கல அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மதியோட வேலை போனதுக்கு காரணம் தங்கராஜ் மாமாவா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், என்னடா திரும்பியும் நீயும் அந்த மதி மாதிரி அதே இடத்துல வந்து நிற்கிற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு புரியலையா பாக்யராஜ் அப்படி சொல்கிறாங்க. ரேவதி அங்கே போய் வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கும், எத்தனை நாளைக்கு நீ இங்கே வச்சிட்டு இருக்க போகிறேன், என்னைக்கு இருந்தாலும் அவள் புகுந்து வீட்டில் வாழ்கிறது என்னப்பா கரெக்டாக வரும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு பாக்யராஜ் சொல்கிறாரு, இப்போ உங்கள் மாப்பிள்ளை எதுவுமே தப்பு பண்ணலன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா, என்ன பேச வரீங்கன்னு புரியல அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாக்யராஜ் சொல்கிறாரு, அதாவது நம்ம வீட்டில் சுரேஷோட வேலை போகிறதுக்கு காரணம் மதிதான் தெரிஞ்ச உடனே நீங்களாம் எவ்வளோ கோவப்பட்டீங்க, ஆதங்கப்பட்டீங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற அந்த வேலை அந்த இன்ஸ்டியூஷனில் இவங்களோட பேர் போகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது மதிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் உணர மாட்டிங்களா? உங்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்குன்னா ஒரு மாதிரி தான் யோசிப்பீங்களா? என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாக்யராஜ் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, இப்போ மாப்பிள்ளை பண்ணது என்ன தப்புன்னு சொல்கிற அப்படி சொல்லிட்டு உடனே அப்போ தான் தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. எப்படியாவது ரேவதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு, வாங்க மாப்பிள்ளை அப்படி சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கோவத்தை காட்டிக்காமல் அவர் எதுவுமே தப்பு பண்ணல, நாம் தான் அவரை தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஓவராக மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே, இவங்க வழிக்கு வந்துட்டாங்க போல் அப்படின்றது தங்கராஜ் கெத்து காட்டிட்டு உள்ளே வராரு. இப்போவாவது ரேவதியை நான் கூட்டிகிட்டு போகட்டுமா வேணாமா அப்படின்னு. ஐயோ மாப்பிள்ளை, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு நாங்களும் கேட்கல நீங்களும் கேட்கல, நாங்கள் உங்களை என்னவோ தப்பாக நினச்சிட்டோம், ஆனால் ரேவதி பண்ணதும் தப்பு தான், உங்கள் பக்கம் நிற்காம அந்த விஷயத்த மதிக்கிட்ட சொல்லி அவள் உங்களை கேட்டதும் தப்பு தான், நாங்கள் தான் புரிஞ்சுக்காமல் அன்றைக்கி உங்ககிட்ட அப்படி பேசிட்டோம், நீ ரேவதியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாக்யராஜுக்கு கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்கப்பா, நான் இந்த வீட்டில் என்னோட பேச்சுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லையா அப்படி சொல்லிட்டு, சும்மா இரு பாக்யராஜ், ஏன் நாங்கள் அந்த முடிவெல்லாம் எடுக்கக்கூடாதா அப்படி சொல்லி ராகவன் சொல்லவும், இப்போ மதியோட வேலை விஷயத்தில் இவர் குறுக்கிட்டு பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்குறாரு. அதே தான் மதியும் கேட்குறாங்க. அது என்ன, எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் இந்த வீட்டில் யாருமே நிற்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லிட்டு, அப்போ தங்கராஜ் சொல்கிறாரு, மாமா நான் இந்த விஷயத்தை செஞ்சதே இந்த குடும்பத்தில் அவளும் இணக்கமாக போகணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் அவள் வேலையை விட்டு நின்றா வீட்டில் ஒத்துட்டு போவா, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு உங்களோட கொஞ்சம் பழக ஆரம்பிப்பா அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராஜலக்ஷ்மியும், ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, அந்த வேலையை விட்டு நின்றதுலேருந்து தான் ஏதோ கிச்சன் பக்கம் போகிறா, ஏதோ 1-2 கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கா, கொஞ்சம் இணக்கமாக போகிறா, அதுவும் கரெக்டு தான், நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை, ரேவதி பண்ணது தான் தப்பு அப்படி சொன்னோன்னே, என்னம்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, இந்த வீட்டில் நான் உங்களுக்கு பாரமாக இருக்கிறேன்னா நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடணுமா, உங்களுக்கு அப்போ தான் நல்லா இருக்கணுமா அப்படின்னு ரேவதி பேசுவோம். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, இந்த வீட்லேயே உன்னால் இருந்துட முடியுமா, புகுந்த வீட்டில் இருக்கிறது தானம்மா ஒரு பொண்ணுக்கு மரியாதை, அதெல்லாம் உனக்கு புரியாதா, 2 பசங்க இருக்காங்க, அங்கே ஒரு பசங்க இங்கே ஒரு பசங்கன்னு இருந்தால் நல்லாவா இருக்குது அப்படி சொல்லி பல கதைகளை ராஜலக்ஷ்மி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாக்யராஜ் பயங்கரமாக கோவப்பட்டு என்ன சொல்கிறாரு, ரேவதி இந்த வீட்டை விட்டு போனால் ரேவதி மட்டும் வீட்டை விட்டு போக மாட்டா, நானும் மலருமே இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நான் சொல்கிறது தான் ரூல்ஸு, இப்போ ரேவதி இங்கே தான் இருப்பா, தங்கராஜ் கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்றதுல பாக்யராஜ் உறுதியாக இருக்கார். இதை பார்த்த உடனே ரேவதிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அண்ணா ரொம்ப கோவப்படாதீங்க, விடுங்க, நான் கிளம்பி போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அமைதியாயிரு ரேவதி, நீ இப்போ போனேன்னு வச்சுக்கோயேன், இவர் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இப்போ படும், இவர் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட காட்டிப்பார், இந்த வீட்டில் இருக்கவங்களும் ஆமாம் சாமி போடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மாப்பிள்ளை உன்னை அடித்தது தப்பு, நீ இந்த வீட்டில் இரு இல்லையா, அவர் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு ஆகணும்,
முடிஞ்சால் அவர் இன்னொரு அந்த இது தரணியும் கொண்டு வந்து இங்கே விட சொல்லு, இல்லையா அவர் அங்கே பார்த்துக்கிட்டு நீ இங்கே பார்த்துட்டு இரு, நீ போகக்கூடாது ரேவதி அப்படி சொல்லி நான் இன்றைக்கி காலையில் போகிற மரியாதையே இல்லாமல் பேசுகிறாங்க. ஆனால் இங்கே வந்தால் பம்பிக்கிட்டு பேசுகிறாரு, நீ அங்கே போனீங்கன்னா திரும்பவும் உன்னை இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க, நீ போகக்கூடாது ரேவதி அப்படி சொல்லி பாக்கியராஜ் சொல்கிறாரு. திரும்பவும் தங்கராஜ் வந்து ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே என்னடா தங்கராஜ் இன்றைக்கும் கூட்டிகிட்டு வரலையா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் வந்துருச்சு பாரா, எல்லாம் அந்த பாக்கியராஜ் கொடுக்குற தைரியம் தான்டா, அவனை ஏதாவது பண்ணணும்டா அப்படி சொல்லி தங்கராஜை ஊசி பேத்தி விடுறாரு. உடனே தங்கராஜ் யோசிக்கிறாரு, பேசாமல் இவனோட வேலையை பறிச்சிருவோம், 4 காசுக்கு உதவாமல் இருந்தால் தான் இவனை வீட்டில் மதிக்க மாட்டாங்க, இவனுக்கும் இந்த தைரியம் வராது, அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கே சோறு போடாமல் போகும்போது தான் தெரியும் இவன் எப்படி ரேவதியை பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு முதல்ல இவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆப்பை வச்சு விடணும், அவன்கிட்ட போயிட்டு உன்னோட ப்ரமோஷனுக்கு பேசுகிறேன் அப்படின்னு உடனே எல்லாத்தையும் மறந்து மாமா போட்டு பேசுகிறான், இவன் சம்பாதிக்கிற திமிரில் தானே இப்போ ரேவதி அனுப்பி விடாமல் பண்ணிகிட்டு இருக்கான், இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாக்கியராஜோட வேலையை பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் யோசிச்சுட்ருக்காரு. வந்து வீட்டுக்கு வந்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா ரேவதியை வந்து மாமா கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாரே, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. எங்கடா பாக்கியராஜ் தான் வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டானே, ரொம்ப பிடிவாதமாக இருக்கான், என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியல, எல்லா பிரச்சனையும் உன் பொண்டாட்டியால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மதி என்ன பண்ணா அப்படி சுரேஷ் கேட்க போய், அவளோட வேலை போனதுக்கு காரணம் உங்கள் மாமா தானா, அதனால் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லாமல் சட்டு புட்டுன்னு கிளம்பி போய் மாப்பிள்ளையை வீட்டிலேயே திட்டிகிட்டு வந்திருக்கா, அந்த கோவத்தில் உன்னை யார் அங்கே சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை ரேவதி அடிச்சிருக்காரு, இதில் ரேவதி பக்கம் என்ன தப்பு இருக்குது, ரேவதி பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ராகவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ இதுக்கும் காரணம் அவதானா அப்படி சொல்லிட்டு உடனே வந்து சுரேஷ் வந்து மதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேச போகவும் மதிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஓ அப்போ என்னோட வேலை போனதுக்கு உங்கள் மாமா காரணம், அதை தெரிஞ்சு உங்களுக்கு பெருசாக தெரியல, ஆனால் ரேவதி இந்த வீட்டை விட்டு போயிடணும் அது என்ன அப்படி சொல்லுவோம். உடனே அவர் இப்போ தான் மாமா என்னோட ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு, அவர் எப்படி உன்னோட வேலை போகிறதுக்கு காரணமாக இருப்பார், நீ வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டோட இணங்கி போவேன்னு நினச்சிருப்பாரு, வேறு எந்த ஒரு தப்பான மோட்டிவ்லையும் மாமா அதை பண்ணியிருக்க மாட்டார் அப்படி சொல்லவும், நீங்களாம் என்ன தான் போலீஸ் ஆனீங்களோ என்ன தான் படிச்சிங்களோ தெரியல, உங்களுக்குன்னு ஒரு பெனிஃபிட் வந்த உடனே பல்ல காட்டிக்கிட்டு எது வேணால் செஞ்சுட்டு போயிடுவீங்களா அப்படி சொல்லி மதி கோவப்படுவோம். இவரும் பயங்கரமாக கோவப்படுறாரு. ஸோ ஏதோ நைட்டு தான் சாரி கேட்டார், அதுக்குள்ளே இவங்க 2 பேர்த்தும் சண்டை போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே அமைஞ்சிட்ருக்கு. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபோனை பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாரு. வீட்டுக்கு அந்த பர்சன் வந்த உடனே பாக்யராஜ் அவர்கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு 2 லட்சத்தை கொடுக்குறேன், அது பேங்க்கில் போய் போடு, அது வந்து பாக்யராஜுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து அதை கையாடல் பண்ண மாதிரி நீ வந்து திருப்பி விடு, அவனோட வேலை போகணும், அதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளானை வந்து அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவரும் ஈஸியாகவே இதை பண்ணிடலாம், அந்த பாக்யராஜோட வேலையை அன்னிலேருந்தே பேங்க்லேருந்து அனுப்பி விட்டுருவாங்க அப்படி சொல்லவும் பாக்யராஜ் வந்து எப்படியாவது அந்த வேலையை விட்டு அசிங்கப்பட்டு நிற்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், 2-3 முறை வீட்டுக்கு போயும் ரேவதியை அனுப்ப விடாமல் ரொம்ப கொழுப்பில் பேசிகிட்டு இருக்கான், எல்லாம் சம்பாதிக்கிறன்ற திமிரு தான் அவனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கராஜ் பார்த்திங்களா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தரணி வேற என்னோட அம்மா வேணும் அப்பா, நான் அம்மா கிட்டே போகிறேன், என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்றாங்க. டேய் அமைதியாக இருறா, உன்னோட அம்மா இங்கே வந்தால் தான்டா கரெக்டாக இருக்கும், நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ என்ன பண்ணு ஃபோன் பண்ணி உன் அம்மாவுக்கிட்ட வந்து வர சொல்லுப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போது எப்படி தான் நீ ரேவதியை கூட்டிகிட்டு வர போகிறடா தங்கராஜ், என்னடா இது உனக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஃபோன் அடிப்பாங்க, நீ போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வருவேன், இப்போ பார்த்தியா உன்னை மதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தங்கராஜ் கிட்ட அவங்க அம்மா வேற ஒரு பக்கம் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து பாக்யராஜ் கிட்ட அண்ணா உனக்கு எதுக்குன்னா என்னால் சிரமம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை தான் தப்பாக சொல்கிறாங்க, கஷ்டமோ நஷ்டமோ நான் அங்கே போய் பசங்களை பார்த்துட்டு இருக்கிறது தான் கரெக்டாக வரும், நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேவதி நீ இப்போ வந்து இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் நீ கிளம்பி போயிட்ட அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு தான் அவர் ஆடுவார், யாரும் என்னன்னும் கேட்க மாட்டாங்க, இவ்வளோ தூரம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, தப்புன்னும் சரியணும் யாராலையும் இங்கே கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, எல்லாம் பணம் பண்ணுற வேலை தான் ரேவதி, ஆனாலும் நீ இப்போ போனேன்னா உன்னை திரும்பவும் அடிமை நடத்துகிற மாதிரி தான் நடத்துவார், இவங்கக்கிட்ட வந்து பொய்யான ஒரு நாடகத்தை போடுவாங்க, இவங்களும் நம்ப தான் செய்வாங்க, நீ அங்கே போகவே தேவையில்லை, உனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்லை ரேவதி, நீ இங்கே இரு அப்படின்றாங்க. அதுக்கு மலர் சொல்கிறாங்க அது எப்படிங்க கரெக்டாக வரும், கஷ்டமோ நஷ்டமோ ரேவதி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதாங்க கரெக்டாக வரும், நீங்கள் கோவத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாக போயிடும், ரேவதிக்கு அது எப்படியே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவளே கிளம்பி வந்துடுவா, நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க அப்படி சொல்லி பாக்யராஜ்கிட்ட சொல்லுவோம். இல்லை நான் வந்து தெளிவாக அங்கே போய் பேசிட்டு வந்திருக்கேன், இனிமேல் ரேவதியை அனுப்ப மாட்டேன்னு, இப்போ நான் ரேவதியை அனுப்பி வச்சா அவங்க போடுற பிளான் தான் ஜெயிச்ச மாதிரி ஆகும், ஒருபோதும் நான் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன், ரேவதி இங்கே தான் இருக்கணும், என்னோடய பேச்சை கேட்டு வந்த ரேவதி இங்கே தான் இருக்கணும், அவளை எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்யராஜ் அந்த பேச்சில் உறுதியாக இருக்காங்க. இப்போ வந்து மதியமே நினைக்கிறாங்க ரேவதியோட வாழ்க்கை இப்படி வந்து வீட்டில் இங்கே இருக்கிற மாதிரி அமைகிறதுக்கு நாம் தான் காரணமாயிட்டோம், ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கணுமோ என்னன்னு தெரியல, ஒரு ஃபேமிலின்னு வந்துட்டால் சில விஷயங்களை நம்ம
யோசிச்சு தான் பண்ணணும், ஆனால் நம்ம எடுத்தோம் கவுத்தவனும் பண்ணிட்டோமோ அப்படி சொல்லிட்டு மதியம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, நம்ம எப்படியாவது அவர்கிட்ட விட்ட சவால் படி 3 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல வேலையை வாங்கி செட்டில் ஆகிடணும், அவர் மூஞ்சில் கறியை பூசணும், இல்லைன்னா தான் நினச்சா எதுவுமே நடக்கும் அப்படின்ற கர்வத்தில் சுற்றுவாங்க அப்படின்ற மாதிரி மதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்கள ரிலீவ் பண்ண அந்த காலேஜ்லேருந்தே கால் வருது. நீங்கள் வந்து திரும்பவும் இந்த வேலையிலே ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் இல்லாமல் அந்த இடத்த யாராலும் ஃபில் பண்ண முடியல, கரெக்டாக போகல அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து மதி கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு விசாரித்து கூட பார்க்காம என்னை வேலையை விட்டு எடுத்துட்டீங்க. இந்த பிரச்சனை என்னன்னு வரும்போது என் வீட்டில் என் மாமியார் கேட்குறாங்க, உன்னோட லட்சணம் எப்படி இருந்தால் ஒருத்தர் போய் உன்னை வேலையை விட்டு எடுன்னு சொன்ன உடனே எடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஏன் சார், நான் வந்து அந்த காலேஜுக்காக எதுவுமே பண்ணலையா? ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எந்த நல்லதையும் செய்யலையா? என்னோடய வேலையை கரெக்டாக செய்யலையா? அப்படி சொல்லி மதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. எனக்கு வேணாம், உங்கள் காலேஜை விட ஒரு நல்ல காலேஜை பார்த்து நான் என்னால் வேலை வாங்க முடியும் அப்படி சொல்லிட்டு மதி பயங்கர கோவத்தோட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மதி எப்படி அவங்களுடைய சவாலை ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க.